அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்த பின்பு ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது பிடிக்காத காரணத்தினால் நிறைய நபர்கள் அதிமுக தாய் கழகமான அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையிலே வெள்ளமண்டி நடராஜனாகட்டும், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், இன்னொரு பெண் தலைவியாகட்டும், இன்னும் ஏகப்பட்ட நபர் தொண்டர்கள் உட்பட அனைவருமே அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படித்தான் நேற்று தினம் ஒரு முக்கிய மாவட்ட செயலாளரும், அதுவும் ஓபிஎஸ்க்கு மிகவும் ஆதரவுகளை கொடுத்து மாவட்ட செயலாளர் கூட நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தன்னை அதிமுகவிலே மீண்டும் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக மதுரவாயல் முன்னாள் நகர கழக செயலாளரும் ஓபிஎஸ் அணியின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றிய எம்.எஸ். பாலாஜி அவர்கள் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அதாவது அதிமுக மதுரவாயல் முன்னாள் நகர கழக செயலாளரும் ஓபிஎஸ் அணியின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக பணியாற்றிய எம்.எஸ். பாலாஜி அவர்கள் மீண்டும் தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை அடுத்து அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அனைத்து நபர்களுமே தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று தினம் ஓபிஎஸ் என்ன பேட்டிகளை கொடுக்கிறார் என்று பார்த்தால், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வருகின்ற நாட்களிலே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளை திமுகவிலே இணைக்க இருக்கிறேன். அதுவும் மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்து அந்த 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை திமுகவில் இணைக்கப் போகிறேன் என வெக்கமில்லாமல் சொல்லுகிறார் என அதிமுகவில் சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்களை நம்பி இருந்த நபர்கள் பூரா அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே தாய் கழகமான அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை கண்டிப்பாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை நான் திமுகவிலே இணைக்கப் போகிறேன் என ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வைத்திலிங்கமும் 10,000க்கும் மேற்பட்ட நபர்களை திமுகவில் இணைத்தார். அதில் முக்கால்வாசி நபர்கள் ஆல்ரெடி திமுக தொண்டர்களாக இருந்தவர்கள் என செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில் ஓபிஎஸ் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை நான் இணைக்கப் போகிறேன் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய வேளையிலே அவருக்கு ஆதரவை கொடுத்த அந்த முக்கியமான தலைவர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும், ஏன் அவருடைய சொந்த இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்கள் அனைவரும் அதிமுகவிடம் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப ஓபிஎஸ் திமுகவிற்கு சென்றது அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்லதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒன்று வழக்குகள் பூரா முடிந்துவிட்டது, இன்னொன்று அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அனைவரும் அதிமுகவிலே இணைந்திருப்பது அதிமுகவிற்கு தென் மாவட்டங்களிலே ஆதரவுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி கட்சியாக வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், பொறுத்து பார்க்கலாம். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.